மேட்ச் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா ஏரியாஸ் எல்லாருமே கவர் பண்ணியிருந்து ஸோ எல்லாமே வந்துட்டு பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரே எண்ட்ஸ்ல இருந்தா யூஸ் பண்ணாங்க ருத்ராஜ் கைக்வாட், அது நல்லா இருந்துச்சு. ஸோ கார்த்திக் சர்மா எல்லாருமே வந்துட்டு ஃபார்முக்கு வந்தது நல்லா இருந்துச்சு. இல்ல எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க. இன்னைக்கு வந்துட்டு ருத்ராஜ் கைக்வாட் வந்துட்டு ஒரே எண்ட்ல இருந்தா எல்லாத்தையும் யூஸ் பண்ணாங்க, எல்லா பவுலர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க. இல்ல டார்கெட் ரொம்ப கம்மி தான், 160 தான் டார்கெட். பெருசா வந்து 200க்கு வந்து பிரஷர் ஆகி அடிக்க வேண்டிய டார்கெட் கிடையாது. ஃப்ரீயா விளையாண்டாங்க, நல்லா பிளே பண்ணாங்க, பால் டு பால் எல்லாமே பிளே பண்ணாங்க. ருத்ராஜ் பொறுமையா இருந்து ஹேண்டில் பண்ணி கரெக்டா வந்து டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணாரு. ஸோ வந்து நல்ல பிளே தான், இது வந்து ஸ்லோவெல்லாம் இல்ல, நல்லா தான் விளையாண்டுருக்காங்க. ஏன்னா இந்த டார்கெட்டுக்கு இப்படிதான் விளையாட முடியும். ஆமா, 2 பேர் நல்ல பார்ட்னர்ஷிப், 2 பேருமே 50 அடிச்சிருக்காங்க. ஸோ கார்த்தியுமே வந்து இந்த மேட்ச்ல வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. 50 போட்டு அந்த புல்லட் ஷூட் மாதிரி எல்லாம் ஆக்ஷன் கொடுத்து நல்லா பிளே பண்ணிருக்காங்க. கார்த்தி வந்து மிராக்கிள். இந்த மேட்ச்ல வந்து கார்த்தி வந்து பிளே பண்ணி 50 எடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப மிராக்கிள். ஆமா, இதுவே எங்களுக்கு ப்ரைடு தானே. ஏன்னா ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு ஐபிஎல் சீசன்ல எடுத்து பாருங்க, இத்தனை வருஷத்துல ஆளுக்கு 5 கப்பு 10 வருஷம் அடிச்சாச்சு சரிங்களா. இதுல வந்து இங்கே வந்து நம்ம வந்து இந்த வருஷம் 2 டைமுமே வந்து மும்பையை ஜெயிச்சிட்டோம். இதுவே பெரிய பிரைட் மொமெண்ட் தான். அடுத்தது வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களோட ஏரியா இதில் போறோம், பிளே கிரவுண்டுக்கு போறோம். ஸோ வாய்ப்பு வந்து சென்னைக்கு குவாலிஃபைல பாத்தீங்கன்னா 50-50 தான். பட் வந்து கண்டிப்பா வந்து பாயிண்ட்ஸ்லயும் ரன் ரேட்லயுமே வந்து நம்ம உள்ள போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதே மாதிரி டீமை வந்து பில்ட் பண்ணி இதே மாதிரி போனாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து வாய்ப்பு இருக்கு, குவாலிஃபை ஆகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. மேட்ச் நல்லா போச்சு இன்னைக்கு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தடுமாறினாலும் அதுக்கப்புறம் நல்லா பவுல் பண்ணாங்க நம்ம டீம். அப்புறம் பேட்டிங்லயுமே நல்லா ஸ்டெடியா விளையாண்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பவுலிங் தான் ஸ்ட்ரென்த் நமக்கு. பவுலிங் வந்து அந்த மாதிரி கண்டெயின் பண்ணலன்னா பேட்டிங் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. பவுலிங் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த். மேட்ச் நல்லா இருந்ததுங்க. சென்னை சூப்பர் சூப்பராக விளையாண்டாங்க. ஏன்னா தோனியை மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் வந்துட்டு. அவர் வந்து கொஞ்சம் நல்ல கொஞ்சம் கூலாக இருந்திருக்கு எங்களுக்கு. இல்லை ஜஸ்ட் ஒரு இதில் உட்காந்து கூட போதும், நல்லா சூப்பராக இருந்திருக்கும். அவர் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் வந்துட்டு. தோனி வந்துட்டு நான் கரூர்லேருந்து வரேன், நாங்கள் வந்துட்டு அவரை பார்க்க தான் மெயினாக வந்தோம். தோனியை பார்க்கறதுக்கு தான் வந்தோம். தோனி தான் மிஸ் பண்ணுறோம் ரொம்ப. ஓகே, இல்லை இப்போ மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ரொம்ப ஸ்லோவாக போச்சு, ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு 200 மேலே இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பேட்டிங் ருத்ராஜ் நல்லா பண்ணாரு. அது இல்லாமல் பவுலிங் தான் ப்ரோ இன்னைக்கு கம்போஸ் நல்லா போட்டாங்க, எல்லாருமே நல்லா போட்டாங்க. சூப்பராக விக்கெட் எடுத்தாங்க ப்ரோ. ஒவ்வொருத்தர் ராமகிருஷ்ணன் புதுசாக இறக்குனாங்க, அவரும் சூப்பராக போட்டார் ப்ரோ. ப்ரோ தோனிக்காக தான் சஞ்சு சாம்சன் விட்டுருக்காங்க. தோனி அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு ப்ரோ. இதுக்கப்புறம் கெய்ட்வாடு, சஞ்சு சாம்சனு, பிரேவேஸ், நம்ம தான் ப்ரோ கப்பு இந்த வருஷம். தோனி ரிட்டையர் ஆகிறோம் ப்ரோ, நம்ம தான் கப்பு இந்த வருஷம். நம்ம தான் கப்பு. அடுத்த 4 மேட்ச் நம்ம ஜெயிக்கிறோம். ருத்ராஜ் மெயின் வந்துட்டாரு, நம்ம தான் ஜெயிக்கிறோம் கண்டிப்பா. இன்னைக்கு அந்த ராமகிருஷ்ணா கோஷ் நீங்க நல்லா டெபியூ பண்ணாரு, அவர் நல்லா ஆடினாரு. இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு கேட்ச் எடுத்தாரு, பவுலிங் நல்லா போட்டாரு. ஸோ ராமகிருஷ்ணா கோஷ் வந்து இன்னைக்கு நல்லா நல்ல ஒரு ஃபைண்ட். ஸோ இது மாதிரி சிஎஸ்கே வந்து இன்னும் நிறைய ஒரு காம்பினேஷன் கரெக்டா இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, சிஎஸ்கே வந்து அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸ்லாம் வந்து ரொம்ப வைராக்கியமா நல்லா பண்ணாங்க. இந்த மாதிரி இருந்தா ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஒரு 36 வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் பார்த்தோம். அப்ப வந்து அனில் கும்பலி, வினோத் காம்பலி, கபில் தேவ் எல்லாம் கிரிக்கெட்ல இருக்கும்போது அந்த மேட்ச் அவங்க இன்னைக்கு பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா. இது இப்போ வந்து இம்பாக்ட்ல எடுத்துட்டு வராம அன்கபடி பிளேயர்லாம் 11ஸ்ல ஆட வச்சாங்க. அதான் மெயின். ஏன்னா 11ஸ்ல ஆட வச்சனால கொஞ்சம் பூஸ்டப்பா இருந்தது பாக்குறதுக்கே. அந்த ராமச்சந்திரா கோஷ், அப்புறம் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், இன்னும் அவங்க பேட்டிங் வரல. பட் கார்த்திக் சர்மா ஃபர்ஸ்ட் 50, அந்த இது ராமச்சந்திரா கோஷ் அவர் நல்லா பண்ணாரு. அவரு அந்த இம்பாக்ட்ல வைக்காம மெயின் 11ஸ்லயே கொண்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி போனா கண்டிப்பா பிளே ஆஃப் உள்ள போயிடுவோம். அதுதான் மெயின். சிஎஸ்கே அதை கண்டினியூவா பண்ணாங்களா ரொம்ப நல்லா இருக்கும்.